நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். தந்தை மகன் சந்திப்பில் எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்படல. ஆனால் அதே நேரத்தில் ஆடிட்டர் குருமூர்த்தி மற்றும் சைதை துரைசாமி ஆகியோர் டாக்டர் ராமதாஸை சந்தித்து பேசியிருக்கிறார்கள். இந்த அரசியல் நகர்வை எப்படி பார்க்கலாம்? இது பாஜகவினுடைய ஆங்ஸைட்டி தான் காமிக்குது. அதாவது பாஜக டாக்டர் ஐயாவோட பேச விரும்பினால் அது யாரை அனுப்பி இருக்க வேண்டும்? இந்த ஆடிட்டரை யாராச்சும் அனுப்புவாங்களா? அவர் இது பாருங்க, எவ்வளவோ தலைவர்கள் எவ்வளவோ இஷ்யூல ஏதோ கட்சிகள்ல இன்டர்வியூன் பண்ணி எவ்வளவோ சொல்யூஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இதுவரை தமிழகத்தில் இருந்த ஒரு தலைவர் அதை பத்தி வெளியே பேசியிருக்காங்களா? இந்த ஆண்மை இல்லைன்னு எல்லாம் பேசுறது இது ஆடிட்டருக்கு வழக்கமான விஷயம். அப்ப ஆடிட்டர் வச்சு எப்படி டாக்டர் ஐயா பேசுவாரு? அவர் ஆயிரக்கணக்கான விஷயங்கள் தலையிட்டு அவர் சமரசம் பண்ணியிருக்காரு டாக்டர் ஐயா. அப்ப அவருக்கு தெரியாதா இவர் யாருன்ட்டு? அப்போ நிச்சயமாக இது சென்ற மனிதர் உச்சிதமான நபர் கிடையாது. உங்களுக்கு உங்க ஸ்டேட் தலைமைன்னு ஒண்ணு இருக்கிறது. பாஜகவுக்கு ஒரு தலைமை இருக்கிறது. அந்த தலைமையிலிருந்து யாராச்சும் அனுப்பியிருக்க வேண்டும். இல்லை டாக்டர் ஐயா இன்னும் கொஞ்சம் கௌரவப்படுத்த வேண்டும் என்றால் நீங்க நட்டாவே அனுப்பியிருக்க வேண்டும். பாஜகவினுடைய தலைமை தேர்தல் இன்னும் நடக்கவில்லை. அது தள்ளி போயிட்டு கொண்டே இருக்கிறது. 2 மாசம் முன்னாடி பெங்களூர்ல நடக்க வேண்டியதா இருக்கிறது. அது ஏதாச்சும் தெரியல. அப்படி இருந்தும் கூட அந்த நட்டாவை அனுப்பி இருந்தால் தாராளமாக இந்த விஷயமே முடிஞ்சிருக்கும் என்று நான் கருதுகிறேன். டாக்டர் ஐயாவுக்கு ஒரே ஒரு கோரிக்கை தான். அன்புமணியை நீங்க சென்ட்ரல் மினிஸ்டர் ஆக்காதீங்க, நான் இன்னொரு பேர் தர்றேன், அவரை ஆக்குங்க, அவ்வளவுதான் விஷயமே. மேட்டரே முடிஞ்சது. இதுல கொள்கை கோட்பாடுகள் ஒன்றும் கிடையாது. டாக்டர் ஐயாவை பொறுத்தவரை நிச்சயமாக அதிமுக கூட்டணி வெற்றி வர வேண்டும் என்று இருக்கிறது. அவருடைய கணிப்பில் என்னை பொறுத்தவரை அவர் நினைக்கிறாரு பாஜக கூட இருந்தா அது ஒரு சுமையாகத்தான் இருக்கும். அதிமுக தனித்து நின்று, அதே மாதிரி தனித்து நின்று கிடையாது, அதிமுகவும் பாக்கி இருக்கின்ற கட்சிகள் எல்லாம், பாக்கி இருக்கின்ற சிறிய கட்சிகள் எல்லாம் சேர்ந்தால் தாராளமாக ஜெயித்து விடலாம் என்றுதான் டாக்டர் ஐயா நினைக்கிறார் என்று நான் கருதுகிறேன். அப்படி இருந்தால் கூட பாஜக வற்புறுத்தும் பட்சத்தில் தாராளமாக அவர் கூட்டணிக்கு தயாராவார். ஆனால் மைனஸ் அன்புமணி என்பதுதான் இவருடைய கோரிக்கையா இருக்கும். ஏற்கனவே பாஜக இப்படி பணிந்து போயிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, உங்களுடைய பாஜகவினுடைய மாநில தலைவரை தூக்கி போடுங்கன்னு சொல்றாரு. அதே நேரத்தில் அவங்க தப்புன்னு தூக்கி போட்டாங்க இல்லையா? அப்ப அது ஒரு பிரசிடென்ஸா இருக்குது. அதனால நிச்சயமாக டாக்டர் ஐயாவும் மறுபடியும் அவர் கடும்பிடித்தமாக இவனை தூக்கி போடுங்க பாரு, அங்கதான் நிக்குது என்று நான் கருதுகிறேன் இந்த பிரச்சனையை. ஏற்கனவே இந்த கான்ஃபிளிக்ட் அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பா முடிவெடுக்கிறதுலயும் இருந்தது அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு சமாதான முயற்சியும் ஒரே நேரத்தில் அன்புமணி வருகிறார், அதன் பின்னாடியே இவர்களும் வருகிறார்கள் அப்படின்னா இது அன்புமணியினுடைய ரெக்வஸ்டின் அடிப்படையில் இது நடந்திருக்குன்னு பார்க்க வேண்டியிருக்கா? நிச்சயமா கிடையாதுங்க. அன்புமணிக்கு அந்த வீட்டுல ஹோல்டே கிடையாது. அன்புமணி அவர் சந்தித்திருக்கிறார், அவர் பார்த்திருக்கார் என்று நான் கருதுகிறேன். அதை தாண்டி இவர் 45 நிமிஷம் வீட்டுக்குள்ளால போனார்னா அங்க போய் என்ன செய்தாருலாம் நமக்கு இப்போது தெரியாது. பட் டாக்டர் டெஃபினட்டாக சொல்வார் என்று நான் கருதுகிறேன். என்னை பொறுத்தவரை அங்க பேச்சுவார்த்தையே நடக்கல. இவர் ஏதாச்சும் கூறியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமே தவிர அதற்கு பதில் நிச்சயமாக டாக்டர் ஐயா சின்ன விஷயத்துக்கே கோச்சுக்குவாரு. இந்த புள்ள இந்த அளவுக்கு செல்மிஷன் செய்து உட்கார்ந்து இருக்கிறது, இவர்கிட்ட பேசவே மாட்டாரு. எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஐயா 100% பேசி இருக்கவே மாட்டாரு. அப்ப இவர் போன பிறகு பின்னாடியே இவர்கள் சென்றிருக்கிறார்கள். ஆடிட்டரும் செய்தியும் போயிருக்காருன்றதுதான் நான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. நன்றி திரு ஆர் கே. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. பாமகவில் நிலவக்கூடிய இந்த மோதல் போக்கு என்பது இன்று இந்த சந்திப்பின் மூலமாக முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 45 நிமிட சந்திப்பில் குடும்பத்தினர் உடன் இருந்தும் டாக்டர் ராமதாஸ் அன்புமணியிடம் முகம் கொடுத்து பேசவில்லை என்றும், இந்த சந்திப்பில் எந்தவிதமான முன்னேற்றமும் இல்லை என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. அதே நேரத்தில் அன்புமணி சென்ற பிறகாக ஆடிட்டர் குருமூர்த்தியும் சைதை துரைசாமியும் டாக்டர் ராமதாஸை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். நண்பர்கள் என்ற அடிப்படையிலும் நீண்டகால அரசியல் நண்பர்கள் என்கிற அடிப்படையிலுமான இந்த சந்திப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. பாமகவில் அடுத்தது என்ன என்கிற கேள்வி தொடர்ந்து எழுந்து கொண்டிருந்த நிலையில் இந்த 2 சந்திப்புகளும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் அன்புமணி விவகாரத்தில் குறிப்பாக அவரை தலைவராக நீக்கி செயல் தலைவராக அறிவித்ததிலிருந்து நீடித்து வரக்கூடிய இந்த மோதல் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கான அடுத்த நகர்வுகள் என்ன என்பது குறித்தும் நாம் தொடர்ந்து பேச இருக்கிறோம். சிறப்பு நேரலை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.